ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி April 13th, நாளைக்கு வந்து April 14, நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. தமிழ் வருட பிறப்புக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி அதிலே கண்ணாடி வந்து வச்சு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த கண்ணாடி மூலமாக அங்கே இருக்க பழம்லாம் வந்து பார்த்தா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கண்ணாடியில் வந்து ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணோன்னா செயின் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக காசு மாலை வந்து செஞ்சு விற்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த காசு மாலை தான் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீட்ஸு, அப்புறம் டபுள் சைட் செல்லோ டேப், அப்புறம் கொஞ்சம் காயின்ஸ். எல்லாமே வந்து 1 ரூபி காயினாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இல்லை 2 ரூபீஸ் காயின்ஸ் எது வேணால் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நூல்கண்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நூல்கண்டில் வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணி, ஏன்னா உங்கள் கண்ணாடி சைஸ் தகுந்த மாதிரி தான், சின்ன கண்ணாடியாக இருக்கலாம் இல்லை பெரிய கண்ணாடியாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி லென்த் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து மாலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா லேஸாக விட்டிங்கன்னா அது வந்து டக்குன்னு அந்து போகிற சான்ஸ் இருக்குது வெயிட்டுக்கு. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒரு 4 லைன்ஸாக வந்து எடுத்து அவங்களோட கண்ணாடி அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த நூல் வந்து மஞ்சளில் போட்டு டிப் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து மாலை செய்யும்போது அங்கே வந்து ஒயிட் கலர் நூல் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதனால் மஞ்சளில் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பீட் மட்டும் கோர்த்து வந்து டாலருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டாலர் ஆட்டோ வர்றதுக்கு அந்த இதை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணி ஒரு நாட்டாக போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த பீட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்க மாதிரி பீட்ஸாக பார்த்து வாங்குங்க. அப்படின்னா தான் நூல் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு செக்யூர் பண்ணி ஒரு நாட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு காயின் எடுத்துக்கோங்க. 1 ரூபி காயின் இல்லை 2 ரூபீஸ் உங்கள் சாய்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் வந்து 1 ரூபினா 1 ரூபியே எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ஒரு ஈவனாக அழகாக இருக்கும். அண்ட் அதை வந்து காயினுக்கு இந்த நூலுக்கு மேலே வச்சு காயின் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்போடு வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேப் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும் காயினோட. அண்ட் காயினுக்கு சுற்றி இருக்க அந்த டேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நூல் வந்து நீங்கள் நல்லா காய வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஈரமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகிறது கஷ்டம். அண்ட் அதுக்கும் மேலே வந்து ஒரு பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டாலர் வந்து நமக்கு இப்போ வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த நூலை வந்து 2ஆக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து கோர்க்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பீட்ஸ் இப்போ கோருங்க. நான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு 8 பீட்ஸ் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒன்று மாலை வேணும் அப்படிங்கிறனால. ஸோ 8 பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்து இப்போ வந்து 2 சைடுமே வந்து நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ எல்லா பீட்ஸுமே கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு அண்ட் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து காயின்ஸ் வந்து விற்க போகிறோம். இப்போ வந்து ஒரு காயினு அண்ட் ஒரு பீட், அப்புறம் இன்னொரு காயின், இன்னொரு பீட், இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸாக வந்து வச்சுட்டு வரலாம். ஸோ உங்கள் மாலை ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வேணால் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே டாலருக்கு நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி பின்னாடி நூலுக்கு பின்னாடி வந்து டேப் வச்சு மேலே அதுக்கு மேலே காயின் வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் காயினுக்கு சுற்றி வர டேப் வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியே தான் வந்து இப்போ ஃபுல் சீக்வன்ஸாக நம்ம வந்து விற்கணும். அண்ட் காயின்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 ரூபி காயினாக எடுத்தீங்க இல்லை 2 ரூபீஸ்னால் 2 ரூபீஸே எல்லாமே எடுத்துக்கோங்க. 1 ரூபினா 1 ரூபி காயின்ஸே எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஒரு மாலை வந்து 1 ரூபி காயினாகவே இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா மாறி மாறி இருந்தால் கொஞ்சம் ஈவனாக இருக்காது. அதுவும் இல்லாமல் 1 ரூபி காயின் பேஸ்ட் பண்ணும்போது அதோட டேரெக்ஷனும் கரெக்டாக வந்து வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நான் வந்து நியர்லி ஒரு 7 காயின்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் பீட்ஸ் வந்து 8 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதோடு விடுறதுனால விடலாம். ஆனால் நான் வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் அப்படியே திரும்பிக்குது. ஸோ வந்து நீங்கள் மாலையாக மாட்டும் போது வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது. ஸோ இன்னொரு ஐடியா என்ன வந்துச்சுன்னா, அப்படியே பின்னாடி திருப்பி அந்த டபுள் சைட் செல்லோ டேப் தானே, ஸோ அப்படியே பின்னாடி திருப்பி மேலே இருக்க அந்த டேப் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து செகண்ட் பின்னாடியுமே வந்து ஒரு காயின்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மாலை எடுத்து பார்க்கும்போது அது டேர்ன் ஆனாலுமே உங்களுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். ஸோ வந்து டேப் மட்டும் தனியாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைட் செல்லோ டேப் தானே, ஸோ இன்னொரு காயினுமே அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து அமுத்தி விடுங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். அண்ட் காயின்ஸுமே வந்து கரெக்டான சைடாக பார்த்து ஓட்டுங்க. சில டைம் வந்து மறந்து போய் மாற்றி ஒட்டிடுவோம். அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஓட்டுங்க. அண்ட் டாலர் சைடில் வந்து நல்லாவே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக வந்து ஒட்டி வைக்கணும். ஏன்னா நம்ம டாலரில் தான் வந்து
ரொம்ப திக்கான நூல் வந்து அதில் தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்பவே நீங்கள் டைட்டாக அமுத்தணும். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நல்லா எல்லாமே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு கடைசியில் நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நாட் போடலை கடைசியில். உங்கள் கண்ணாடி சைஸுக்கு வந்து நான் பார்த்துட்டு அப்புறம் தான் நாட் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் கண்ணாடி வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ காசு மாலை வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசைனே நீங்கள் போடலாம், இல்லைன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இடையில வந்து இந்த கோல்டன் பீட்ஸ் வேலை ஒயிட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கோல்டு பீட்ஸில் நடுவில் வந்து இன்னும் டிசைன் பீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் கூட இடையில ஆட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த்தாக கூட பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்கள் கண்ணாடி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இந்த காசு மாலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பண்ணி முடிக்கிற மாதிரியான ஒரு காசு மாலை தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் வந்து இந்த மாதிரி காசு மாலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப